நம்முடைய ஆண்டவர் சொன்னார், மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்துவோமா? ஆபிரகாம் பேர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனை தொழுது கொண்டான் என்று ஆதியாகமம் 21 கடைசி வசனம் 2 வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை ஆராதிக்கிறவன். ஆமே சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கிற மனிதனுக்கு எல்லாமே கூடும். ஆமே சொல்லுங்க. அவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவன். ஆமே சொல்லுங்க. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவன் சூழ்நிலையை பார்த்து பதற மாட்டான். கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமா, சூழ்நிலையை பார்த்து அவன் பதற மாட்டான். தேவனை ஆராதிக்கிறவன் ஒரு விசுவாச வீரனாய் இருப்பார். பாடல் பாடணும்னா கண்ணை மூடி தேவனை ஆராதிக்கணும். ஆராதனை வேளையில் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர், அவர் பூமிக்கு இறங்கி வருகிறார். ஒரு ஆராதிக்கிற ஒரு மனிதன் தேவனை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறவன். நீங்க ஆராதிக்கும் போது உங்க பக்கத்தில் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உன் குறைகளை எல்லாம் மாற்றுவார், உன் கண்ணீர்களை எல்லாம் துடைப்பார், உன் பலவீனத்தை மாற்றுவார். ஆவியில் ஆராதிக்கணும், ஆவியில் ஆராதிக்கணும். சதா காலமுள்ள தேவனை ஆபிரகாம் தொழுது கொண்டான். ஆபிரகாம் தொழுது கொண்டான். டியர் சிஸ்டர், டியர் பிரதர், ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவன். ஓ சபரபரபா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கணும். நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரர். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஓ தெரிந்த பாடல். கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. ஒருவேளை வருஷ கடைசியில நிக்கலாம். 1ஆம் தேதி நல்ல வாக்கு தந்தம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை எதிரா இருக்கு. இல்ல இல்ல, சூழ்நிலை எதிரா இல்ல. சூழ்நிலையை மாற்றுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார். பள்ளத்தாக்கு அப்படின்னு உட்கார்ந்துட்டானா முங்கி போயிருவேன். பள்ளத்தாக்க உருவ நடக்கும். போராட்டத்தை உருவ நடக்கணும், பிரச்சனையை உருவ நடக்கணும், கடனை உருவ நடக்கணும். கரங்களை தட்டி பாடுவோமா? சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. ஏ நம்பிக்கையில்லா நிலையானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணணும். அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாததும் உனக்கு எட்டாததுமான
மாற்றுகிறார், பிரச்சனைகளை மாற்றுகிறார், கவலைகளை மாற்றுகிறார், கண்ணீர்களை துடைக்கிறார், பலவீனங்கள் மாறுகிறது. ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய அபிஷேகம் இந்த காலவேளையில் இறங்கி வருகிறது. ரைட் நவ, ரைட் நவ. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே. யோர்தான் இங்கே நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானத்திலிருந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானத்திலிருந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, உண்டு உண்டு அந்த வல்லமை. இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை. இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. சீனாய் மலையினிலே தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் இறங்குகிறாரோ அங்கெல்லாம் விடுதலை, விடுதலை, அங்கெல்லாம் விடுதலை, விடுதலை. தட்டி அபிஷேகம் பெற்ற ஆண்டுடைய பிள்ளைங்க அப்படி அந்நிய பாஷையில பேசி கூடா பாலா பாராக தலமா. ஓ ரிபாலா பாடாக துரமா சாந்துரோ. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, சொல்லுங்க என் கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே. ஆண்டவர் சொன்னார், நான் மனிதன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதில்லை. மனுஷன் ஒருவேளை நம்மளை எப்படி பார்க்கிறானோ தெரியாது, எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை, அவர் சொன்ன, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறவர், நம்ம கைவிட வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரே ஒரு நிமிடம் அப்படியே நேர் முழங்கால் படிடுவோமா? ஒரே ஒரு நிமிஷம் நேர் முழங்கால். நிற்க முடிஞ்சவங்க, வயசானவங்க உட்காந்துக்கலாம். நேர் முழங்கால நிற்க முடிஞ்சு அப்படியே ஜெப நிலையில, ஜெப நிலையில ரீபாலா பாடா காதுராமா சாந்தூரு. குயவனே குயவனே
படைப்பின் காரணனே களிமண்ணான சத்தத்தை உயர்த்தி கண்ணோக்கி உங்களை விட்டா எனக்கு யாரும் உறவுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே வேஷமாகவே மனிதன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். யாரையும் நான் நம்ப முடியல ஆண்டவரே, உலகம் என்னை ஏமாற்றுகிறது. வேறுமையான பாத்திரம் நான், சத்தத்தை உயர்த்தி வேறுமையான பாத்திரம் வேறுத்து தள்ளாமலே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே. சொல்லுங்க சொல்லுங்க. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்க வழி நடத்தும்